ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காயில் புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு புடலங்காய் இது மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வெந்துட்ட பிறகு தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு மூணுத்தையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது நல்லா வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு போட போகிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதையும் அந்த வெங்காயத்துலேயே போட்டு நல்லா வதக்குவாங்க. எண்ணெயிலே நல்லா உதிரியாக வரணும் அந்த பருப்பு. அந்த மாதிரி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும், நல்லா உதிரியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த புடலங்காவை போட்டு ஒரு கலரி எடுத்திங்கன்னா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.